அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன். அம்மா பஅத் ஃபக்கத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال أيضا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. صدق الله العظيم. காடுகளிலும் மேடுகளிலும் பணிபெருந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பணிபெருந்த தேசங்கள் எல்லாம் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் அனைத்து புகழும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலே மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் ஓலியாக்கள் குறிப்பாக இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய 4வது வார ஜுமாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமினான அல்லாஹுடைய அடியார்களாகி நம் அனைவர்கள் மீதும் வெளியில் இருக்கக்கூடிய இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மூமினான அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்வானாக. மேலும் குறிப்பாக உலகத்திலே எல்லாவித தீங்குகள் இருந்தோம், அநியாயங்கள், அட்டுழியங்கள், அனாச்சாரங்கள் போன்ற கெடுதிகளை விட்டும் மக்களை துன்புறுத்துவதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் எல்லோரையும் பாதுகாத்து அல்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்நாட்டிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல், அது எப்படி வேண்டுமானாலும் இன்றைய உலகத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் அவைகள் அனைத்து விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அல்வானாக. பொதுவாகவே இன்றைய வார ஜும்மாவுடைய தலைப்பு நன்மையை நோக்கி. நாம் உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமோ மதமோ அநியாயத்திற்கும் அட்டுழியத்திற்கும் துணை போக வேண்டும் என்று சொல்வது கிடையாது. அதில் மிக முக்கியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய எந்த ஒரு முஸ்லீமும் அநியாயமாக அட்டுழியம் செய்யக்கூடியவனாக இருக்க முடியாது. பொதுவாகவே இது அனைத்தும் மதங்களும் அதை எதிர்த்தாலும் இஸ்லாம் வன்மையாகவே எல்லா விதத்திலும் கண்டிக்கின்றது. ஒரு முஸ்லீமை துன்புறுத்துவது, பிற மனித சமூகத்தை துன்புறுத்துவது. முஸ்லிம் யார் என்று சொன்னால் அல் முஸ்லிமு மன் சலிமுல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள், எல்லாமே நான் முஸ்லீம் நான் மூமின் என்று சொல்லிவிட முடியாது. எந்த ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிம்களுடைய இடத்திலே தீங்கு செய்வதை விட்டோம், அவருக்கு நாவினாலோ கையினாலோ துன்புறுத்துவதை விட்டும் அவர் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் சொன்னால், அந்த முஸ்லீம் தன்னுடைய கையை கொண்டு யாரையும் அடிக்காமல், தன்னுடைய நாவை கொண்டு யாரையும் திட்டாமல், தன்னுடைய நாவினால் மனதினால் யாருக்கும் துன்புறுத்தாமல் இருக்கின்றார், அவர்தான் உண்மையான முஸ்லீம், உண்மையான மூமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இன்று மட்டுமல்ல, முற்காலத்திலிருந்து இக்காலத்து வரை எக்காலத்திலும் அது வந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால், பழமுள்ள மரம்தான் கல்லடிபடும் என்று பழமொழிக்கு ஏற்ப யாரிடத்தில் நன்மைகள் அதிகமாக இருக்கிறதோ, யார் நன்மைகளின் பக்கம் மக்களை நல்வழிப்படுத்துகின்றார்களோ, யார் உண்மையான ஓரிர கொள்கையில் இருக்கின்றார்களோ, அந்த சமூகத்திற்கு எப்பொழுதும் பாதிப்பு வந்து கொண்டே இருக்கும். அது உலகத்திலே நாம் பார்க்கலாம். அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அது சாதாரணமாக நாம் கடந்து விட முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறும் பொழுது, ஒமன் கத்தலன் நாஸ ஃபகத் ஒமன் கத்தல, யார் ஒரு மனிதனை கொலை செய்வானோ ஃபகன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, எல்லா மனிதனை ஒரு மனிதனை கொண்டாலும் ஒரு மனிதனை துன்புறுத்தினாலும் அவன் எல்லா மனிதர்களை கொண்டதற்கு, ஒரு சமூகத்தை கொண்டதற்கு அவன் ஆளாகுவான். ஒமன் அஹ்யாஹ ஃபகன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, ஒரு உம்மத்தை ஒரு மனிதனை காப்பாற்றினார், ஒரு முஸ்லீம் ஒரே ஒரு மனிதரை ஏதாவது ரீதியில் காப்பாற்றினார் என்று சொன்னால் அவர் ஒரு உம்மத்தை அவர் காப்பாற்றியதற்கு சமமாகுவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமறையாம் திருமறையிலே கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒரு முஸ்லிம் எல்லா மனிதர்களையும் காப்பாற்றியிருக்கின்றார். ஒரு ராணுவ வீரராக காப்பாற்றியிருக்கின்றார், ஒரு குதிரை வீரராக இருந்து கொண்டு காப்பாற்றியிருக்கின்றார், எத்தனையோ மனிதர்களை காப்பாற்றியிருக்கின்றார். ஆனால் நல்லதெல்லாம் சமூகத்தில் ஊடகங்களில் வெளிப்படாது. யாரோ ஒருவன் அவன் பேரு தெரியாது முஸ்லிம் என்ற வேடத்தை அணிந்திருப்பான், ஆனால் அவனை முஸ்லிம் என்று சொல்லி ஒரு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு தாக்குதல் இன்றை நடைபெற்று வருகிறது. நௌதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனால் இஸ்லாம் சமூகம் யாரும் இதை அங்கீகரிக்க மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். அது ஒரு முஸ்லிம் இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதரையும் தீங்கி விளைக்க கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், வத்தக்வா இறை எச்சத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நன்மைக்கும் இறை எச்சத்திற்கு நீங்கள் உதவிகரமாக எப்பொழுது இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? நன்மையான விஷயமா அது யார் செய்தாலும் சரி, அதை யார் கொண்டு வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் செய்ய வேண்டும். இவர் தானே செய்யறாரு, இவர் சொல்றது நான் செய்யணுமா அப்படின்னு இருக்கவே கூடாது. வலா தாவனும் அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் பகைமைக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள். பாவமான காரியமா அதற்கு நாம் உறுதுணையாக இருக்கக்கூடாது, பகைமைக்கோ அதற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திட்டவட்டமாக உறுதியாக கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கலாம், அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல் குர்ஆன் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதற்கு ஒரு முழு வடிவமாக நமது உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். எப்படி? வெறும் இப்படி இருக்கிறது என்று வெறும் சொல் வடிவத்தில் மட்டுமல்ல, செயல் வடிவத்திலும் காட்டினார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, மூமின் என்றால் என்ன, ஒரு முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அனைத்து சமூக மக்களுக்கும் காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வழி மாடல், ஒரு வழி அமைத்து கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுகளை படித்த சமூகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரித்திரங்களை வெறும் ரபியுல் அவ்வலில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்களும் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று சமூகத்திற்கு இந்த மிகப்பெரிய காலை பொழுதிலே காலல்லாஹ் அல்லாஹ்வுடைய வசனங்களையும், மாலை பொழுதிலே கால ரசூலுல்லாஹ் ஹதீஸ்களையும் உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது சொன்னால், அது இந்த உம்மத்தை விட வேறு எந்த சமூகத்திற்கும் அது போல இல்லை. நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும், இதிலே சிறப்பு இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது, அதை ஒவ்வொரு நேரமும் உபதேசத்தை ஊட்டக்கூடிய சமூகம் அது இஸ்லாமிய சமூகம் தான். அந்த இஸ்லாமிய சமூகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள், பல்வேறு ரீதியில உதாரணங்களை காட்டியிருக்கின்றார்கள். நன்மையான விஷயங்களா, ஒரு மனிதர் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, மக்கள் எல்லாம் தொழுகைக்கு இல்லாமல் இருக்கின்றார்களே, ஆமா வந்துருவாங்க தொழுகை வந்துருவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது, அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லாம் தீனை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், ஒரு மதரசா உண்டாக்க வேண்டும், பெண் கல்வி உண்டாக்க வேண்டும், ஆண் கல்வி உண்டாக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடத்திலே, சாதாரண மனிதரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பிற மனிதரிடத்தில், பிற மத மக்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு ரீதியில் உதாரணங்கள் இருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைகின்றார்கள். அந்த மக்காவிலிருந்து ஒரு பெண்மணி வெளியேறுகின்றார்கள். அந்த பெண்மணியிடத்தில் தவறான ஒரு விஷயங்களை பரப்பி கொண்டு அந்த பெண்மணியிடத்தில் சொல்லிவிடுகின்றார்கள். அந்த அம்மையார் மக்கா விட்டு வெளியேறுகின்றார் வேக வேகமாக. அப்பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி பார்க்கின்றார்கள், தன்னுடைய மூட்டை முடிச்சுகளோடு வேர்வைகளோடு கஷ்டத்தோடு வெளியேறுகின்றார்கள் பரபரப்பாக. என்னம்மா என்ன ஆச்சு, உங்களுக்கு வேகமா போற மாதிரி தெரியுது, ஏதாவது அவசர காரியமா, ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்கிறதா? நான் செய்கின்றேன், உங்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கின்றேன், உங்களுடைய கஷ்டங்களை நான் சுமக்குகின்றேன், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்திற்கு நான் அதற்கு உறுதுணையாக அந்த துன்பத்தை அந்த துன்பத்தை விட்டு நீக்கக்கூடியவராக நான் இருக்கின்றேன், உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்க. இல்லவா, இந்த மூட்டை முடிச்சு என்னால தூக்க முடியல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அது நீங்க எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தூரம் வந்து கொடுத்தா நன்றாக இருக்கும் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்களுடைய அனைத்தையும் அந்த சுமைகளை தன்னுடைய சுமையை போல சுமந்து கொள்கின்றார்கள். யாரா செய்யோமா? உலகத்தில் யாரா செய்ய முடியுமா? இஸ்லாமிய மார்க்கம் செய்யும், முஸ்லிம்கள் செய்வார்கள். ஏன்? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள்.
அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். சில்மன் கதாக்க வாஃபு அம்மா தலமக்க வாஹசின் மன் அஸா இலைக்க கற்றுக் கொடுத்தார்கள். என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? உன்னை துண்டித்து வாழ்வரோடு சேர்ந்து வாழ். உன்னை வேண்டாம் சொல்றானா அவனோட சேர்ந்து வாழணும். அது அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மாமா இருக்கட்டும், மச்சா இருக்கட்டும், அத்தாவா இருக்கட்டும், சின்னத்தா இருக்கட்டும், பெரியத்தாவா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உறவு சேர்ந்து வாழுதுன்னா நான் அவங்க வந்தா தான் நான் வருவேன் கிடையாது. நாம போறதா சேர்ந்து வாடுது. அப்பொழுது அதனுடைய நன்மைகள் பெறுவோம், அதனுடைய நன்மைகள் முழுமையாக பெறுவோம். கவனித்து வாருங்கள், என்ன சொல்றேன்னு கவனிச்சுதான் வந்தது இந்த செய்தி. உறவுகளோடு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. வாஃபு அம்மா தலமக்க, உனக்கு அநீதம் இழைத்தவனை நீ என்ன செய்து விடு, மன்னித்து விடு. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது அநீதம் இழைக்கப்பட்டு விட்டோம். இந்த உலகத்திலே அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்கிறது சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம் தான். உலகத்திலே உலகளாவிய ரீதியில் நீங்க பார்த்தீங்க சொன்னால் எவ்வளவு அநியாயங்கள், அட்டுழியங்கள், எவ்வளவு பேச்சுகள், ஏச்சுகள், எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு என் ரப்புக்காக வேண்டி நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம், எங்களை படைத்த ரப்புக்காக வேண்டி நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக இறைவா அல்லாஹ் நீ பார்த்துக்கொள் என்று கடந்து செல்லக்கூடிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மன்னிக்கக்கூடிய சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது. வாஃபு அம்மா தலமக்க வாஹசின் மன் அஸா இலைக்க, உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான், நன்மைகள் செய்கின்றோம். பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, ஓடோடி செல்லக்கூடிய உதவி செய்யக்கூடிய சமூகம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். அல்லாஹ் அக்பர். ஒரு பக்கம் தவறான குற்றச்சாட்டுகள் பரப்பிக் கொண்டு இருந்தாலும் அங்க உதவி செய்வது முஸ்லிமாகத்தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். மீடியாக்கள் அளவில் பார்த்து சொன்னா தவறான ஒரு குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுகின்றது, ஆனால் அங்கு உதவி செய்வது யாரு? ஒரு முஸ்லிம் தான், முஸ்லிம் சமூகம் தான். ஓடோடி செல்லி உதவி செய்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். வாஹசின் மன் அஸா இலைக்க, உனக்கு தீங்கு செய்பவருக்கு நன்மை செய். வாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியுடைய சுமைகளை சுமந்து செல்கின்றார்கள். சரி கேட்போம் இந்த அம்மாட்ட, என்ன விஷயமா, எதற்காக வேண்டி நீங்க ரொம்ப வேகமா போறீங்க, என்ன காரியம், ஏதாவது அவசர தேவைகள் இருக்கிறதா? ஒண்ணுமில்லை தம்பி, சகோதரே, இந்த மக்களை குழப்பிட்டு ஏதோ ஒரு புதுசா ஏதோ சொல்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க. அப்ப அவர் கண்ணில் பற்றக்கூடாது, பட்டுட்டேன்னா நான் மாறிடுவேனா, ஏதோ பல தெய்வ கொள்கைகளை வணங்கக்கூடாது, ஒரே இறைவனை வணங்க சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எனவே அவரை பார்த்துட்டேன்னு சொன்னா நமக்கு ஏதாவது மனசு மாறி நினைக்கிறேன், அதனால தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் சொல்லிட்டு வராங்க. சுமைகள்லாம் அந்த அம்மா போக வேண்டிய இடத்தெல்லாம் போயாச்சு, இறக்கி, சரிம்மா இவ்வளோ நேரம் நீங்க என்னை பத்தி கேட்டீங்க, நீங்க யாரும் சொல்லலையே, இவ்வளோ நேரம் அவங்க சொன்னாங்கலாம் சொல்லிட்டு நீங்க திட்டி இருந்தீங்களே, அவ கண்ணில் முழிக்க கூடாது, பார்க்க கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாது, நீங்க யாரை நினைத்து வந்தீர்களோ அவர்தான் நான். நீங்களா உங்களை போய் அவர்கள் கிண்டல் பேசுகின்றார்கள், கேலி பேசுகின்றார்கள், உங்களை போய் என்ன செய்கின்றார்கள், சூனியக்காரர்கள் சொல்கின்றார்கள், பொய்யர்கள் சொல்கின்றார்கள். நான் நம்பல. காரணம் உங்களை பார்த்துட்டேன், உங்களுடைய குணாதிசயம் எனக்கு தெரிந்து விட்டது. நீங்க என்ன சொல்றீங்க நான் ஏற்றுக்கொள்றேன். ஒன்றும் இல்லைம்மா, இறைவன் ஒருவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது அதுதானே, ஏற்றுக்கொள்கின்றேன். இவ்வளவு பெரிய நறுகுணத்தின் நாயகமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் உங்களை தவறாக நினைக்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஏதோ வெளிப்படையில பார்க்கும் பொழுது கூட தவறாக தெரியாது. யாராவது ஒரு விஷம கருத்துக்கள் வரும், உள்ளே சென்று பார்க்கும் பொழுதுதான் இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய மாணிக்கம், அதைவிட உயர்ந்தது என்பதை புரிந்து கொள்வார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மாணிக்கம் என்று சொன்னால் அது சாதாரணம் அல்ல, தங்க, வைரம், வைடூரியம், இது எல்லாத்தை விட உயர்ந்தது இஸ்லாம். அந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமானது. அந்த புனிதத்தை யாராலும் கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அதை யார் இணைந்து கொள்கிறார்களோ அவர்கள் புனிதர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் அக்பர். யார் அந்த புனிதத்தோடு சேர்கின்றார்களோ அவர்களை அந்த மார்க்கம் ஒரு மிகப்பெரிய நல்லோராக வாழ வைத்திருக்கின்றது. எத்தனை மனிதர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கி இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கு அதுதான் கற்றுக் கொடுத்தார்கள். தான் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, தான் வாழ்ந்து காட்டிய ஒரே தலைவர் என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட உம்மத்திலே பிறந்த நாம், வாழக்கூடிய நாம், இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்கு போதித்து கொண்டே இருக்கப்படுகின்றது. நாம் தவறான சிந்தனைகள் அல்ல, தவறான சிந்தனை உள்ளவர்கள் முஸ்லிம்கள் அல்ல.
அழிக்கக்கூடிய சிந்தனைகள் அல்ல, ஆக்கக்கூடிய சிந்தனைகள் தான் முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கின்றது. அரவணைக்கக்கூடிய சிந்தனைகள் தான் முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கின்றது. அனைவர்களோடு இணக்கமாக வாழக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் தான், எல்லோராலும் சொல்லப்படக்கூடியதுதான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனித மதத்திற்கும் மரியாதை செலுத்தியிருக்கின்றார்கள். இருக்கும் பொழுது மட்டுமல்ல, இறக்கும் பொழுது கூட. இறந்து விட்ட பிறகும் ஒரு ஈதனுடைய ஜனாசா போகின்றது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நான் வந்தால் எழுந்திருக்க கூடாது என்று சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிற்கு எழுந்து நிற்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அதுதான் இஸ்லாமிய சமூகம் மரியாதை கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு கண்ணியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நேற்றைய தஃப்சீரிலே படித்தோம், ஒரு மனிதன் தொழுகவில்லை, உணவளிக்கவில்லை, அவர் சொர்க்கத்திற்கு போக முடியாது. உணவளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் அனைவரையும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெள்ளத் தெளிவாக சொல்கின்றான், ஏழைகள் எளியோர்கள் யாசகம் கேட்க வரக்கூடியவர்களை இல்லை என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம். நிறைய பேர்ட்டு நம்ம பார்ப்போம், நம்ம எங்காச்சும் நிற்கும் போது 4 பேர் வருவாங்க, பாய் பார்த்து பாய் என்ன கொடுப்பாரு. இன்னைக்கு எத்தனையோ மருத்துவங்கள் இருக்கின்றது, ஆலயங்கள் இருக்கின்றது, ஆனால் ஒரே இடத்தை தேடி வருகின்றான் சொன்னால் மருத்துவ ரீதியில் அது இஸ்லாமிய பள்ளிவாசல் மட்டும்தான். உடல்நிலை சரியில்லை, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனால் ஓதி விடும் பொழுது அவர்களுக்கு சூரா ஃபாத்திஹா ஓதி விடும் அவருடைய நோயை அல்லாஹ் தஆலா குணமாக்குகின்றான். சுப்ஹானல்லாஹ். வேற எங்கேயாச்சும் போக முடியுமா? மருத்துவமனைக்கு போற டாக்டர் பார்க்க உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் அடிக்கடி நைட்ல குழந்தை அழுதுட்டே இருங்க, டாக்டர் மருத்துவம் கொடுப்பாங்க. ஒரு 2 நாள் சரி, ஒரு நாள் பள்ளிவாசல் போய் பார்ப்போமே, வருவாங்க, சரியாயிரும். மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அதான் பள்ளிவாசல் வந்துட்டா என்ன ஆயிருது? சரியாகுதா இல்லையா? சரியாக அல்லாஹ் சரியாக்குறான், நம்ம சரியாக்கல. யார் சரியாக்குறா? அல்லாஹ் சரியாக்குண்டான். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதப்படுகின்றது, சூரா ஃபாத்திஹா ஓதப்படுகின்றது. அது யாருக்கும் இவரு யாரு எல்லோருக்கும் அகில உலகத்திற்கு முன்மாதிரியான வேதம் அல் குர்ஆன். எல்லோருக்கும் சொந்தமானது அல் குர்ஆன். வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் சொந்தமானது அல் குர்ஆன். குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை படியுங்கள், நல்ல எண்ணத்தோடு படிக்க வேண்டும். ஏதாவது தவறுகான்னு பார்ப்போமே அப்படின்னு பார்க்க கூடாது. நல்ல எண்ணத்தோடு படிக்க வேண்டும், அதில் ஹிதாயத்து கிடைக்கும். எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் குர்ஆனை படித்து படித்து அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஆர்வம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பல பேர்கள் அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் வாய் அளவில் அல்ல, சொல் அளவில் அல்ல, செயல் அளவில், செயல் வடிவத்தில். பெருநாட்கள் எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு மனிதரை துன்புறுத்தியதாக வரலாறு இருக்கின்றதா? ஏதாவது ஒரு மனிதரை திட்டியதாக வரலாறு இருக்கின்றதா? பெருநாட்கள் சந்தோஷமாக மற்றவர்களை குஷிப்படுத்திய மார்க்கம் தான், குஷிப்படுத்தி பார்க்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அது ஈதுல் ஃபித்ராக இருக்கட்டும், சென்ற ஈதுல் ஃபித்ராக இருக்கட்டும், ஈதுல் அல்ஹா வரக்கூடிய ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் அது இஸ்லாம் மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ சொன்ன பிறகு சோதனைகள் வரும். உங்களுக்கு வராம இருக்காது, நமக்கெல்லாம் வராம இருக்குமா? சோதனைகள் வந்தாதான் நாம் அல்லாஹ்வை நோக்கி போவோம். யாரை நோக்கி போவோம்? யாரை நோக்கி? அல்லாஹ்வை நோக்கி. இன்னும் அல்லாஹ் நோக்கி போறோம் தான், யாரும் போகலன்னு சொல்லல. முழுமையாக போனோம். அல்லாஹ் தான் முக்கியம். பணம், பதவி, காசு, பகமை எதுவும் இருக்கக்கூடாது. எதுவும் ஒன்றே ஒன்று, நாம் அனைவர்களும் மனிதர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு வரும்பொழுது எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? இந்த மண்ணை விட்டு வரத்துக்கு மனசே இல்லை, மக்கா விட்டு வருவதற்கு மனசே இல்லை. ஆனால் மனிதருடைய உயிர் முக்கியமானது. இங்கே பாருங்கள், அகில உலகத்தின் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதமா மனித உயிர் முக்கியமா? அதாவது உயிர் போனாலும் பரவாயில்லை என்று இல்லை, உயிர் முக்கியம், கண்ணியம் முக்கியம் இருந்தார்கள் அல்லவா? பகைமை இருக்கலாம், வேண்டாம், அன்பை கொண்டு போக வேண்டும். அன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைத்தார்கள்.
அன்பை தான் விதைத்தார்களே தவிர பகமை விதைக்கவே இல்லை. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நீண்ட நெடிய வரலாறுகள். கோபத்தினுடைய மக்காவினுடைய குறைஷி குஃபார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் உம்ரா செய்வது போல கனவு காணுகின்றார்கள். எல்லோரும் வருகின்றார்கள் அல்லவா, வரக்கூடாது, தடுக்கப்படுகின்றது. இங்கே ரொம்ப நிதானம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்படுகின்றது, எங்களுக்கு முகமது தான் தெரியும், ரசூலுல்லாஹ் அதையும் அடிங்கன்றாங்க. நல்ல கவனிங்க, முகமது ரசூலுல்லாஹ் இருக்கு, அந்த ரசூலுல்லாஹ் அழிங்க, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் தெரியாது. அப்பயும் அதையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள். எங்கிருந்து ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்தா திருப்பி அனுப்பணும். மக்காவிலிருந்து ஒரு ஆள் மதினாவுக்கு வந்தா திருப்பி அனுப்பிடணும். மதினாந்து ஒரு ஆள் மக்காவுக்கு வந்தா திருப்பி அனுப்ப மாட்டோம். இதான் ஒப்பந்தம். அதிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பொறுமையினுடைய சிகரமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். உம்மத்திற்கு அது வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்பை விதைத்திருக்கின்றார்கள். பாசத்தோடு இருக்க வேண்டும், நேசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். அதை மிக பெரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அது ஒன்றுமே இல்லை. அது என்னல்ல, ஒன்றுமே இல்லை. பொருளாதார பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதையெல்லாம் மறுமையை கவனித்தோம் சொன்னால் ஒன்று கால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் மறுமையிலே கவனிக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. ஒரு மூமினுக்கு கஷ்டங்கள் வரும், ஆனால் அல்லாஹு தாலா மறுமையில உயர்ந்த அந்தஸ்தை தருவான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நாம் அனைவர்களும் அல்லாஹ்வை நோக்கி தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நாம் வழி விடாமல் யா அல்லாஹ் அதை பாதுகாப்பாயாக, அனைவர்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நன்மக்களாக எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். சாதாரண இஸ்லாமிய மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத எல்லா மக்களுக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு ஒரு வழிகாட்டலை காட்டி கொடுத்தார்களோ அந்த வழிகாட்டலின் படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு வெற்றி கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றது. அது ஒரே வெற்றினா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொன்னா நான் செய்வேன், அதோட கூடுதலும் கிடையாது, குறைச்சும் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நிறைய விஷயத்துல இஃப்ராத் தஃப்ரீத் ரொம்ப அதிகப்படியா போயிடும், இல்லை ஒண்ணுமே இருக்காது. மார்க்க நமக்கு அழகாக தெல்ல தெளிவாக எல்லா விஷயத்திலும் சொல்லியிருக்கின்றது. 2 ரக்காயத்து ஃபஜ்ர் 2 ரக்காயத்து தான், 2 ரக்காயத்து தான், கூடுதலாம் கிடையாது. நான் கூடுதல் தொழுவன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் 1 ரக்காயத்து ஆக்கிக்கிறேன் சொல்ல முடியுமா? முடியாது. நோன்பு எடுத்துக்கும் 30 நாள் பரலாம் நோன்பு, இல்ல நான் வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்சிருப்பேன், இல்ல மார்க் அனுமதி இல்லை. நான் சக்காத்து எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கே இல்லாம நான் கொடுத்துக்கேன், எனக்குலாம் நான் கணக்கே வைக்க மாட்டேங்க அப்படி சொல்ல முடியுமா? இல்ல, கணக்கோட கொடு. கணக்கு தர்மம் தான், கணக்கு இல்லை. நீ எவ்வளவு கொடு, அது வேற. நீ எப்படா கொடுக்கல, 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் எப்படா கொடுத்துட்டே இருக்கலாம், ஒரு ஆண்டு முடியாது. எல்லா விஷயத்திலும் ஹஜ், எல்லாவற்றுக்கும் மார்க்கம் ஒரு அளவுகோல். திருமணமா ஈஜாப் குபூல் இருக்கணும், விருந்தோம்பல் இருக்கணும், ரொம்ப அதிகப்படியா ஆடம்பரமா ரொம்ப தாம் தூம்னு இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய செலவுகள் குறைக்க வேண்டும். தேவையில்லாத செலவு செய்யக்கூடாது. தேவையில்லாததுக்கு நாம் உதவி அநியாயத்துக்கு அநீதத்திற்கும் உதவிகரமாக இருக்கக்கூடாது. நல்ல நல்ல விஷயங்களுக்கு நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மேற்படி குர்ஆனிலே கூறியது போல வதஆவுனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயங்களுக்கும் இறையச்சத்திற்கு நீங்கள் உதவிகரமாக இருங்கள். வலா தாவனு, நீங்கள் உதவி செய்யாதீர்கள் அலல் இஸ்மி, பாவத்திற்கு, வல் உத்வான், பகைமைக்கு, சண்டைக்கோ வேற பிரித்து விடுவதற்கோ அந்த இடத்தில் நாம் இருக்கக்கூடாது. அதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடாது. நன்மையான விஷயங்கள் உதவிகரமாக இருக்கக்கூடியவர்களாகும், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நன்மக்களாகும், இந்த அனைத்து மக்களுக்கு உண்டான உரிமையை பெறக்கூடிய நன்மக்களாகும் அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஆக்கியல்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியல்வானாக. அனைத்து உயிர்களையும் மதித்து வாழக்கூடிய நன்மக்களாக இருக்கின்றோம். அதை மென்மேலும் நாம் சிறப்புடன் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்கியல்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.